முதலமைச்சராக வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவரை நீ ஒரு சினிமா நடிகை, நீ என்ன சொல்ற? என்ன முதலமைச்சர் சார், என்ன முதலமைச்சர் சார், என்ன அங்கிள், என்ன அங்கிள், என்னடா மக்கள், என்னடா நையாண்டி? வா களத்துக்கு வா. நீ ஹைட்ரோ கார்பன் திட்டம், ரீசார்ஜ் திட்டம், ஓஎன்ஜிசி திட்டம், என் மக்களுடைய விவசாய நிலங்களை பாழாக்கி பாலகடமாக்கிற மோசமான நாசகர திட்டங்களுக்காக போராடி எத்தனை தலைவர்கள் சிறை சென்றிருக்கிறார். எங்க தஞ்சை ஐயா தமிழரசில் இருந்து, எங்க வீக்க திட்ட ஏற்பாளர் ஜெயராமன் இருந்து, எங்கள் லெனினில் இருந்து, எங்கள் கூட ஒரு அலுவலைக்கு எடுத்து போராடிய சுப உதயகுமாரில் இருந்து இந்த மண்ணில் எத்தனை ஆளுமைகள், எத்தனை தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார், தியாகம் செய்திருக்கிறார். எந்த துரும்பையும் கிளி போடாமல் ஒரு அறிவிக்கட்ட கூட்டமாக ரசிகர் மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு நீ அரசியல் பேசு, மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்க, அது வேற விஷயம். ஆனால் மற்ற தலைவர்களை சவாலுக்கு அளிப்பது, நக்கல் செய்வது, நையாண்டி செய்வதை திரு விஜய் அவர்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும், நிறுத்திக் கொள்ள வேண்டும். எந்த புரிதலும் இல்லாம இங்க இருக்கிற என்னுடைய தாய்மார்கள், எனக்கு 2 புள்ள விஜயை பார்க்க போச்சு, கூட்டத்தில் நசுங்கி செத்து போச்சு, அது செத்தாலே எனக்கு பரவாயில்ல, விஜய் என்கிட்ட வாட்ஸ்அப் காலில் பேசிட்டாரு, எனக்கு அதுவே போதும்னு சொல்றேன். இந்த மடத்தனமான மக்களை பெற்றிருக்கிற தமிழ் சமூகத்தை திருத்தி ஒரு நல்வழி காட்டி ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் விதைத்து வருவதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை புரிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். மதச்சார்பற்ற இந்த முற்போக்கு கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும். பொதுமக்கள் எல்லா பிரிவினரும் ஏதோ ஒரு திட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் பயனடைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னும் திமுக அரசிடம் பல பிரதான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து அதற்கான வேண்டுகோளை, அழுத்தங்களை தந்து வருகிறோம். குறிப்பாக தமிழீழ மண்ணில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக உலக அரங்கில் தமிழனுக்கு என்று ஒரு நாடு உருவாக வேண்டும் என்கிற கோரிக்கையும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம்.